அக்கறை இல்லாமலா வந்து தமிழ்நாட்டு பிரச்சனைகளை பற்றி பேசிட்டு போயிருக்காரு. டீலிமிட்டேஷன் எவ்வளோ பெரிய பிரச்சனை. காவிரியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்த நேரம் மழை பெஞ்சிருச்சு, தண்ணியை திறந்து விட்டாங்க. நீங்கள் அதை பற்றி பேச மாட்டீங்க. தமிழ்நாடு தண்ணி வந்துருச்சா இல்லையா? அவர் வந்து இங்கே வந்து கால் பதிக்கும் போது தண்ணி விட்டாங்களா இல்லையா? ஏன் சார் நீங்கள் சொல்றதை கேளுங்க. மழை இது வந்து தண்ணி அவர் திருப்பி வருவார், மழை பெய்யும். திருப்பி தமிழ்நாடு நான் சொல்றதை கேட்டுங்க. திருப்பி தமிழ்நாட்டுக்கு ராகுல் காந்தி திருப்பி சொல்லிருக்கேன். அடுத்த தடவை சொல்லிருங்க. அது நான் எனக்கு தெரியல. எனக்கு என்னைய பொறுத்த வரைக்கும் டிகே சிவகுமார் வந்து பத்திரிகையில் சொன்னதை பார்த்தேன். சரியா? இங்கே வந்து இந்த சிஎம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. எங்களை பொறுத்த மட்டும் பேசணும்னு நினைக்கிறேன். எங்களை பொறுத்த மட்டும் பேசுவதில் எந்த தவறும் இல்லை. தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னெடுத்த விஷயங்கிறது நல்லது. அவரை பொறுத்த மட்டும் திறந்த மனதோடு பேசுவது என்பது தப்பாக அரசியல் பண்ணுறது தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கு புரிஞ்சுக்கிறணும். பேசாமல் எதுவுமே தீர்க்க முடியாது. நீதித்துறையில் நம்மளுக்கு நியாயம் இருக்குது. நம்மளை பொறுத்த மட்டும் நம்ம பக்கம் நியாயம் இருக்குது. நியாயம் நம்மளுக்கு வந்தே ஆகும். கடவுள் நம்ம பக்கத்தில் இருக்கிறதுனால கடவுள் நம்புறவங்களாக இருந்தால், நம்பாதவங்களாக இருந்தால் நம்மளுடைய முயற்சின்னு சொல்லிக்கிறோங்க. நம்மளுடைய முயற்சிக்கு வெற்றி கிடைச்சே ஆகும். மழை பெஞ்சிருச்சு, தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சம்பா போயிடுச்சு. சம்பாவில் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ குருவைக்காவது காப்பாற்றணும், குடிநீராவது காப்பாற்றணும். இதுதான் விவசாயிகளோட நிலை. நம்மை பொறுத்த மட்டும் நல்லது நடக்கணும். தமிழ்நாடு அரசியல்வாதிகள்லாம் ஒன்றா இருக்கணும். அரசியல் பண்ணாமல் இருக்கணும். காவிரியை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இதனுடைய விளைவு பல காலங்களாக என்ன நடந்துருச்சுன்னு கேட்டால், பேச மாட்டோம், போக மாட்டோம், வர மாட்டோம், இது பண்ண மாட்டோம், அது பண்ண மாட்டோம்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க எல்லோரும். ஆனால் தமிழக அரசியல்வாதிகள் இங்கேருந்து பெங்களூரில் போய் என்ன பண்ணுறாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும். கேஸிலேருந்து ஆரம்பிச்சு, பழைய கேஸிலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா எல்லா அரசியல்வாதிகளுக்கும் ஏதோ ஒரு லிங்க் கர்நாடகாவில் மாட்டிக்கிறது. அதனால் நீங்கள் அந்த பஞ்சாயத்துக்கு போகாதீங்க. தமிழ்நாடும் கர்நாடகாவும் இந்தியா பாகிஸ்தான் கிடையாது. நம்மை பொறுத்த மட்டும் பக்கத்தில் இருக்க மாநிலங்கள். எப்படி தேவராஜர் காலத்திலையும் இவர்கள் காலத்திலையும் எப்படி வந்து பேசி தீர்க்கக்கூடிய நிலையில் இருந்துச்சோ அந்த நிலையை உருவாக்கணும் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் நினைக்கிறதே என்னை பொறுத்தவரைக்கும் பாராட்டுக்குரியது. நான் அவர் பேசணும்னு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை பொறுத்தவரைக்கும் அவர் பேசுவதில் எந்த தவறும் இல்லைன்னு நினைக்கிறோம். அவர் டிகே சிவகுமார் அவர்கள் இப்போதைக்கு பேச வேணாம்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். அவர் டிகே சிவகுமாருடைய கமெண்ட்டை நான் படித்த வரைக்கும் என்னட்டுன்னா, இந்த 3ஆம் தேதி என்னமோ ஏதோ இருக்க சூழ்நிலையில் என்னால் பேச முடியாதுன்னு சொன்னார். பேச்சுவார்த்தைக்கு இரு மாநில முதலமைச்சர்கள் பேசுவது என்பது நல்ல முயற்சி. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் எடுத்திருப்பது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எடுத்த நிலையை போல நல்ல நிலை. இது சட்டப்படி நம்ம போராட வேண்டியதை போராடிக்கிட்டு இருக்கோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.